என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க. 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ நாய் பையனை புறம்பு விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க. அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசக்கு சேல ஒண்ணும் இல்ல. முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க. அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பகல குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பாத்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சுட்டு போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருத? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன். இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது கரும் பாறை மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சாடா? இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பரை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா கை வைக்கிறேன். இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. சோறு குப்புறம் என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்பு அளவுக்கு யோசிக்கிற? கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தோட்டடி. 6 வந்திருக்கிறா. தம்பி மலவி மலர்ந்த மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அழுகாதுரா கண்ணு. ஏண்டா என்ற தம்பி வந்து பாருங்க, சீக்கிரம் வாங்கடா. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர, ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏண்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பஞ்சத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான் நான் அடக்கி வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரவசத்தை பத்தி பேசாதீங்க.
ஆடம் கொக்க மக்க அதுல டைசன்ங்கிற பரமசிவம். அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரக்கூடாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாயே எட்டி ஓட்ட. எங்க அப்பனானு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி. அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க இதுக்குடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு. அதான் வடக்க. இப்படி திரும்பு. இதான் மேக்க. அப்படி திரும்பு. அதான் தெக்க. அப்படி திரும்பு. அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்து சோத்துட்டு ஓடி போறியா? ராசா நீ வாங்கண்ணே. அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியே ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. நீ வாங்கண்ணே. வா ராசா. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்ன பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிங்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? எதுக்குடா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்காரன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு வரால நினைச்சேன். ஏய், யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு. பொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது. இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்னங்க நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். அது சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கு. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க படுக்கலாம்னு பாய பட சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆடுறது. அவன் ஆடினாத்தான் என்ற நம்பி திட்டத்து உங்களுக்கு தூக்கம் வராத. ஒன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டாம ரெடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூண மண் இல்லாம என்ன நடு பண்ணிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கால்றா. என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக சரி சரி விடுவா. கண்ணே நீ பார்த்து சாமி இருக்கா. வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டில கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். ஏன் குட் நைட் செல்லிலும் கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பார்த்து படே தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அதான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசு மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையா ஆச்சு? விட்டுவனா துரத்தி பிடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர? அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பக்கனையா வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரே இடம் பார்த்தா குளத்துப்பாளையத்துல கேட்டாங்க.
அங்க கோயில் குளம் எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகான்னு அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாயத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற காலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்காரன் நல்லா இல்லையா? யாருக்கு பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்கு, நீங்க பாட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லியாளுக்கா சமகுறைன்னு சொல்லுவாங்க. நான் என்ற குறைய ஆரம்பிச்சு நான் வச்சேன்ல, ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்தன்னைக்கு என்ற தம்பி இந்த கறவை மாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு சோறு உட்கார்ந்து உங்குறேன்னு அதுக்கு இந்த கறவை மாடுகள் உண்மையங்க நீயே சொல்லலாம். கறக்கிறது கறவை மாடா இருந்தாலும் ஒட்ட கறந்தா ரத்தம் தானே வரும். சரி ஏன் கணக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசலே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ 1.5 வேலை பாரு வந்துட்டாருங்க. ஏனமணி நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே. என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா என்ன கணக்கு? ஊருக்கு ஒரு கூத்தியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கானு பாரி ஊருக்கார சொன்னால வர்க்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்த போற. அடியே அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடராத்துக்கிட்ட பாலூட்ட போகாத நினைச்சேன். இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு நிறுத்திட்டு வருவான்னு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. வித்தார கல்லி விறகொடிக்க போனாலா கத்தார முள்ளு கொத்தார கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்பு ஆட்டமெல்லாம் அடுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே அவனுகிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச கொண்டே கூடு மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு நடி பேச்சு வாடாங்க. ஏ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வெளியில. விளைஞ்ச முண்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே 1.5 கூட 1 நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். 1.5 கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு ஆயிருக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும் இங்கிலீஷ் பேசுன அப்படியே குறுக்காரை மறுக்காரை சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ many ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 years. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு.